விபத்துகளை எப்படி நாம் தவிர்ப்பது, எதிர்பாராத விதமாக இங்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து நாம் எப்படி விடுவித்துக் கொள்வது, நம்மையும் இங்கு வந்து செல்லும் அனைத்து நோயாளிகளையும் எப்படி விடுவிப்பது என்பதை பற்றிய ஒரு தெளிவான பயிற்சியை அளிக்க வந்திருக்கிறார்கள். நாம் முழுக்க முழுக்க இந்த மருத்துவமனையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். எல்லா நேரத்துலையும் நம்ம மெயின்டெனன்ஸ் டீம் கூட இருக்கணும். அதனால நமக்கு பணிபுரிகின்ற ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு இந்த எமர்ஜென்சி ஒர்க் பண்ண தெரியும். ஸோ அதை எப்படி பண்ணணுன்ற ஒரு சிறிய பயிற்சியை வழங்க நமக்கு முன் வந்திருக்காங்க ஆல்பா நிறுவனத்திலிருந்து. அவங்க தான் நமக்கு பல ஆண்டுகளாக நம்ம நிறுவனத்தினுடைய ஐடி டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் மெயின்டெனன்ஸுக்குரிய அந்த ஃபயர் கேப் அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹாஸ்பிட்டலில். ஸோ அந்த நிறுவனத்தை உங்கள் சார்பாக வரவேற்க நமது மெயின்டெனன்ஸ் குழுவின் சூப்பர்வைசர் ஜோசப் அனைவருக்கும் என் முதல்வர் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆல்பா நிறுவனத்தின் சார்பில் நமது மருத்துவமனைக்கு இலவச தீ பாதுகாப்பு நிகழ்ச்சி அமைத்துக் கொடுத்த திரு ராம் அவர்களுக்கு நமது கரவொலி எழுப்பி அவரை வரவேற்போம். நமது மருத்துவமனையில் பல ஆண்டுகளாக அவர்களின் சேவை வெகு சிறப்பாக தொடர்ந்து வருகின்றனர். குறிப்பாக மெயின்டெனன்ஸ், ஐடி மற்றும் பயோமெடிக்கல் ஆகிய பிரிவில் அவர்களின் சேவை மிகுந்த பங்கு வகிக்கின்றது. நாம் மருத்துவமனை பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்று அவர்கள் நமக்கு ஒரு சிறிய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். நம் மருத்துவமனையில் அமைக்கப்பட்டிருக்கும் அனைத்து தீ அணைப்பான்களும் இவர்களால் சர்வீஸ் செய்யப்பட்டு வருகின்றன. எனவே நம் மருத்துவமனையில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்கள் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த ஏற்பாடு செய்து கொடுத்த ஆல்பா நிறுவனத்திற்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நம் மருத்துவமனை நிர்வாகி சிஸ்டர் ஜெனோவா அவர்களையும் கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவிக்கிறேன். கம்பெனி ஆல்பா டெக்னாலஜி. ஸோ நம்மளுடைய சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டலில் கடந்த 10 வருஷமாக சிசிடிவி செக்யூரிட்டி சிஸ்டம்ஸு, ஃபயர் அலார்ம் இதெல்லாமே நாங்கள் நிர்வகித்து பாதுகாத்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸு, நிறைய சேஃப்டி டிவைசஸ் இருந்தாலுமே கூட செக்யூரிட்டி லைக் இந்த ஃபயர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயிரை காக்கக்கூடிய ஒரு கருவி, பாதுகாப்பு கருவி. ஸோ ஒருத்தங்க ஒரு எமர்ஜென்சியில் ஃபயர் ஆகிட்டாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க, இமீடியட்டாக நம்ம அவங்க ரெக்கவர் பண்ண முடியும். இதே மாதிரி ட்ரைனிங் போன வருஷமும் நம்ம பண்ணியிருந்தோம். யாரும் பண்ணி ஞாபகம் இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா இந்த ட்ரைனிங் நம்ம ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைஃப் லாங்காக அந்த ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா இண்டிவிஜுவல்ஸுமே ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணாங்க, அவங்களே அவங்களுடைய பக்கத்தில் ஒரு இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் யூ கேன் ஹேண்டில் வெரி ஈஸிலி. உங்களுக்கு அந்த ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு தியரட்டிக்கலாகவும் நம்ம சொல்லி தருவோம். அப்புறம் இது முடிஞ்ச அப்புறம் கீழே போயிட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் இது எப்படி அணைக்கிறதுன்னு உங்களில் ஒருத்தருக்கு ஒரு 10 பேர் வச்சுக்கலாம். 10 பேர் எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? போயிட்டு உடனே ஃபயர் ஃபைட் பண்ண முடியுமா? ஃபயர் ஆகி போச்சு மெயின்டெனன்ஸ் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ தென் அண்ட் தேர் ஒரு காமன் மேன் ஹவு டு ஆப்ரேட் தி ஃபயர் எக்ஸ்டிங்ஷர், ஹவு டு ஹேண்டில் தி ஃபயர், வெரி சிம்பிள். இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒன்றும் கிடையாது. முன்னாடி ஒரு பெரிய ட்ரைனிங் தேவைப்படுது, ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அவங்க மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இன்னைக்கு எல்லாமே நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் எல்லாருக்கும் தேவைப்படுது. இந்த ஃபயர் கண்ட்ரோல் பண்ணுற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம். எவ்வளோ நிமிஷம்? 4 மினிட்ஸ். வித்தின் 4 மினிட்ஸ் இந்த ஃபயரை பார்த்து நம்ம அணைக்கலாம் அப்படின்னாக்கா இட் வில் பி அ பிகர் ஃபயர், டேஞ்சரஸ் ஒன்று போயிடும். அப்போ அந்த 4 நிமிஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் ஆள் வருவாரா, செக்யூரிட்டி வருவாரா, இல்லை சேஃப்டி ஆஃபீஸர் வருவாரா அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய கொஸ்டின் தான். அப்போ அந்த வித்தின் த மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அங்கே இருந்துட்டீங்க, உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா யூ கேன் ஆப்ரேட் த சிலிண்டர் அண்ட் ஸ்விட்ச் ஆஃப் தி ஃபயர். ஸோ இது அந்த 3 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா யூ சேவ் அ ஹோல் ஹாஸ்பிட்டல். இப்போ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஹோல் ஹாஸ்பிட்டல் பி இந்த டேஞ்சர். புரிஞ்சுங்களா? இதுதான் டிஃப்ரெண்ட். நீங்கள் இப்போ நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னாச்சுன்னா நீங்கள் காப்பாற்ற முடியும், எல்லாருமே காப்பாற்றணும். ஹோல் ஹாஸ்பிட்டல் வில் பி சேவ். அதர்வைஸ் அதை நம்ம பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது
ஃபியூல் டேங்கர். ஸோ அதுக்கு தான் இந்த நாலேஜ் இருக்குது. அதுதான் இந்த நாலேஜ் வந்து நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் ஃபயர் ஃபைட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு தேவையான மினிமம் நாலேஜ் தான் இங்கே நம்ம ஷேர் பண்ணுவோம். அதனால தான் நான் சொன்னது இந்த 5 கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அப்சர்வாக இருங்க. ஸோ மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே இங்கே இருங்க. ஸோ கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் வித் QMK. நான் சொல்லும்போது ரிப்பீட் பண்ணுங்க. QMK, DMK கிடையாது, QMK. QMK அப்படின்னு சொல்றது குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் நாலேஜ். குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். குவாலிட்டி மீன்ஸ் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், வாட் எவர் த ப்ராடக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஹாஸ்பிட்டல் குவாலிட்டியாக இருக்கணுமா இல்லைங்களா? இருக்கணுமா? இட்ஸ் அ காமன் பாலிசி. ரிட்டன் பேசிங் சர்வீஸ். Qனா குவாலிட்டி. ஒரு ஹாஸ்பிட்டல் குவாலிட்டியாக இருக்கணும், அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் குவாலிட்டியாக இருக்கணும், அங்கே இருக்கிற மேன் குவாலிட்டியாக இருக்கணும். எஸ் ஆர் நோ? குவாலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ். ஆல் எக்யூப்மெண்ட் should be maintained. பண்ணணும் இல்லையா? பண்ணணும். அந்த எக்யூப்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் வேணுமா இல்லையா? நாலேஜ் வேணும். தட் இஸ் கால்ட் ஜென்ரல் பாலிசி. ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறதுக்கு இந்த பாலிசி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். QMK அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் நாலேஜ். குவாலிட்டி, ஒரு ப்ராடக்ட் குவாலிஃபைடாக இருக்கணும், அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும், அண்ட் அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த எக்யூப்மெண்ட் ஆப்ரேட் பண்ண முடியும். திஸ் இஸ் த பாலிசி ஆஃப் தி சேஃப்டி அப்படின்னு சேஃப்டி பாலிசி அப்படின்னு நம்ம சொல்றோம். QMK, குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் நாலேஜ். இது இல்லாமல் என்ன ஆகிட போகுது, இது இருந்தால் என்ன ஆகும் போது, இல்லை இல்லைன்னா என்ன ஆகிட போகுது அப்படின்றது பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் குவாலிட்டி ஃபார் ஃபயர் ஃபைட்டர். நெக்ஸ்ட், ஒரு ஃபயர் ஃபைட்டர் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது? நீங்கள் நர்சிங் படிச்சிருப்பீங்க, ITA படிச்சிருப்பீங்க, MBA படிச்சிருப்பீங்க, வாட் எவர் இட் இஸ் ஃபார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குவாலிஃபிகேஷன்ஸ். ஒரு ஃபயர் ஃபைட்டர் ஆகிறதுக்கு அதே மாதிரி ஒரு நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது வந்து 6 months கோர்ஸ் இருக்கலாம், இல்லை 1 year கோர்ஸ் இருக்கலாம், 6 months கோர்ஸ், 6 years கோர்ஸ் இருக்கலாம். ஒரு ஃபயர் டைரக்டர் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் கேஸ் ஒரு 5 வருஷம் படிக்கணும். ஸோ அடுத்தடுத்து படிச்சுட்டே போகணும். அப்போது ஒரு ஃபயர் நினைக்கிறதுக்கு நமக்கு அதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் டெசிக்னேஷன். ஒரு ஃபயர் ஃபைட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 குவாலிஃபிகேஷன்ஸ் போகும். GK means general knowledge. GK means general knowledge. General knowledge about the safety. General knowledge-னா நாட்டு நடப்போ, ஊர் நடப்போ அந்த மாதிரியான general knowledge இல்லை. புரிஞ்சுங்களா? புரியுதா? general knowledge about the சேஃப்டி. ஒரு எமர்ஜென்சி வந்திருக்கா, அந்த டைம்ல ஃபயர் எப்படி வந்திருக்கு, ஃபயர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, எமர்ஜென்சி நம்பர் என்ன, இங்க லோக்கல் உங்களோட HOD's நம்பர் என்ன, மெயின்டெனன்ஸ் இன்டர்காம் நம்பர் என்ன, மெயின்டெனன்ஸ் மேனேஜரோட நம்பர் என்ன, இங்க ஃபயர் இது எங்க இருக்கு, இதெல்லாம் தான் நாலேஜ். இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு, எக்ஸிட் எங்க இருக்கு, ஃபயர் எக்ஸ்டென்ஷன் எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்கு, புரிஞ்சா இல்லைங்களா? சேஃப் அசெம்பிளி பாயிண்ட் எங்க இருக்கு. தீஸ் ஆர் ஆல் தி ஜெனரல் நாலேஜ். உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தேவைப்படுற ஜெனரல் நாலேஜ். எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் நமக்கு நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது சேஃப்டி அப்படின்னு வரும்போது தீஸ் ஆர் ஆல் தி ஜெனரல் நாலேஜ். ஒரு ஆன் ரோடு போனீங்கன்னா கூட இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும். இந்த கிளாஸ் வந்து ஒரு ஜஸ்ட் 1 hour 2 hours ஃபார் செயின்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டலுக்காக ஒரு ரெக்கார்டுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் இந்த நாலேஜ் எங்கே இருக்க போகுது? நாலேஜ் எங்கே இருக்க போகுது? உங்கள் கூட தான் வரும்போது ட்ராவல் ஆகும். நீங்கள் எங்கே போனாலும் சரி அந்த நாலேஜ் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அப்போது அந்த ஜென்ரல் நாலேஜ் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கு. எங்கே சேஃப்டி பற்றி கிடைச்சாலும் அதை அப்சர்வ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வேலை செய்கிற இடத்துல இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியது. புரிஞ்சுங்களா? ஸோ அது ஜென்ரல் நாலேஜ். அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு எமர்ஜென்சி வரும்போது ஒரு டிசிஷன் எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். டிசிஷன் கரெக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துல ஒரு ஃபயர் ஆகி போச்சு, என்ன பண்ணலாம்? சைலண்டாக பண்ணலாம். சைலண்டாக இருக்காங்க சார், என்ன பண்ணலாம்? திங்க் பண்ணலாம், எப்படி அழைக்கிறதுன்னு பார்க்கலாம். வேற என்ன பண்ணலாமா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெளியில் வந்து ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணுவீங்க. வேற புரியல? போர்டா? ஓகே, போர்ட் ரெட். எஸ், ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிற ஆன்சர்.
அது வந்து அசம்ஷன்ல வரலாம், நாலேஜ்ல கூட வரலாம், எப்படினாலும் வரலாம். இல்லை நம்ம மைண்ட் என்ன சொல்லுதோ அதை வச்சு கூட வரலாம். பட் வாட் இஸ் த ப்ராசஸ் அப்படின்னு இருக்குல்ல, ப்ராசஸ் இது பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். சார் ஒரு ஃபயர் ஆகி ஒருத்தர் சொல்றாரு, ஃபயர் ஆகி போச்சு, நான் கால் பண்ணுவேன். அப்போ இங்கே இருக்கிற ஃபயர் என்ன ஆகும்? ஸ்டாப் பண்ணுமா, நிற்குமா? அது ஃபயர் கிட்ட நீங்கள் சொல்ல முடியுமா? ஐ கால் த போலீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி, திருடன் சொல்கிற மாதிரி ஐ கால் த ஃபயர் ஸ்டேஷன் ப்ளீஸ் ஃபயர் வெயிட் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. It will start and go next போயிட்டே இருக்கும். So what is the process? அந்த process கரெக்டான டிசிஷன் தான் presence of mind அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு என்ன தேவைப்படுது? ஜெனரல் நாலேஜ் தேவைப்படுது. ஸோ மூணாவது இருக்கிறது ஆட்டிடியூட். மூணாவது இருக்கிறது A for attitude. A for attitude. ஆட்டிடியூட்னா என்ன? இந்த ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு பேர் வேலை செய்றீங்க? தெரியல, எவ்வளவு பேர் இருக்காங்க மேடம்? 320 பேர் ஸ்டாஃப் எல்லாம் சேர்த்து, நர்ஸ் ஸ்டாஃப் எல்லாம் சேர்த்து. அந்த 300 ஒரு எமர்ஜென்சி நடக்கும்போது அந்த 320% அட்டெண்ட் பண்ணுவாரா? அட்டெண்ட் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். எய்தர் அங்க நமக்கு காமன் சென்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாம இருக்கலாம், இல்ல ஆட்டிடியூட் இல்லாம கூட இருக்கலாம். தேர் ஆர் போத் திங்ஸ். எனக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு அதை பத்தி தெரியாத போகிறது யூஸ் இருக்கா? இல்ல. இப்போ ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதை சுற்றி ஒரு 20 பேர் இருப்பாரு. அந்த 20 பேர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரா? ஒரு ஆள் கூட ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண மாட்டார். பட் 20 பேர் அங்கே இருப்பார். ஏன் என்ன சொல்லுங்க? அவருக்கு எப்படி என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் தெரியாது. ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாரு, ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவார். அவரை ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றி யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஸோ அந்த மாதிரி இந்த டிசிஷன் மேக் பண்றது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஆட்டிடியூட் அப்படின்றது நான் செய்வேன், எனக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு, ஜெனரல் நாலேஜ் இருக்கு, எனக்கு ஆட்டிடியூட் இருக்கு, ஐ வில் அட்டெண்ட் தி எமர்ஜென்சி அண்ட் சேவ் அ லைஃப் ஆர் சேவ் அ அசெட் அப்படின்றது இல்லைங்களா? அந்த டிசிஷன் அதுதான் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஜெனரல் நாலேஜ், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஆட்டிடியூட், இந்த 3 விஷயம் இம்பார்ட்டன்ட். ஜெனரல் நாலேஜ் உங்களுக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணலாமா? உங்க பிரெயின் ஹீட் எவ்வளோ? Madam, I can't expect this answer from the hospital. Okay, நம்ம உடம்புல blood எவ்வளவு சர்க்குலேட் ஆகுது? எவ்வளவு லிட்டர் சர்க்குலேட் ஆகுது? ஓகே, நம்ம சுவாசிக்கிற ஏர் என்ன? காத்து, ஆக்சிஜன். வெளியில வருது கார்பன் டை ஆக்சைடு. யார் சொல்லி கொடுத்தது? ஸ்கூல்ல. ஓகே, ஸோ நம்ம பர் மினிட் எவ்வளோ நிமிஷம் சுவாசிக்கிறோம்? சார் ஆன்சர் அங்கே மட்டும் தான் வருது. தப்போ ரைட்டோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். எவ்வளோ ஆன்சர் தெரியாதா இல்லை சொல்லக்கூடாதா? சரி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டரோட வெயிட் எவ்வளோ? எல்பிஜி சிலிண்டர் எவ்வளோ சார்? 14 kg. ஓகே, நம்ம இந்த நம்ம ஏர் என்ன சுவாசிக்கணும்னு சொல்றீங்க? ஆக்சிஜன். இப்போ அந்த ஆக்சிஜன் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு இந்த அட்மாஸ்பியர்ல இருக்குங்களா? வெறும் ஆக்சிஜன் மட்டும் இங்க இருக்கா? இட்ஸ் மிக்ஸ்டு ஏர். அதுல ஆக்சிஜன் சப்ளை எவ்வளவு இருக்கு? பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் 20, 29, 21. Okay, now we can check the answer one by one. Breathing 15 to 20. Next, pulse rate. Next, blood. Next, brain weight. Next, LPG cylinder. Next, water level. Next, CPR. CPR உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரா இல்லையா? CPR தெரியும். ஸோ இதெல்லாம் காமன் ஆன்சர். இது வந்து ஜெனரல் நாலேஜ். நாங்கள் வந்து ஒரு காமன் மேன் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு எமர்ஜென்சி வரும்போது, ஆக்சிடென்ட் ஆகும்போது, ஒரு ஆள் அன்கான்சியஸ் ஆகலாம். அப்போ என்ன பண்ணணும்? பிளட் அரெஸ்ட் பண்ண என்ன பண்ணணும்? அப்போ இந்த டைமில் எப்படி என்ன ஹேண்டில் பண்ணணுக்கா இந்த காமன், இந்த ஜெனரல் நாலேஜ் வச்சுருக்கோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட், ஃபயர். வாட் இஸ் ஃபயர்? ஃபயர்னா என்ன? தீப்பெட்டி வந்துருச்சுங்க சார். ஃபயர்னா என்ன சார்? நெருப்பு. நெருப்புனா என்ன சார்? ஃபயர். தீ, நெருப்பு, ஃபயர். ஒரு ஃபயர் வரும்போது நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லைங்களா? ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு நீங்கள் நிறைய ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த ஃபயரில் நம்ம ஒரு ஆன்சர் வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு காமன் மேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபயர்
ஃபயர் வந்தா என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இங்க வந்து ஆன்சர் இருக்கு. நெக்ஸ்ட் that means ஃபைன் ஒரு டீ கண்டுபிடிங்க. ஒரு எனி பிளேசஸ் இருந்தாலும் அந்த ஃபயர் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, எதனால வந்திருக்கு, என்ன டூல் எரியுது, ஃபைன் ஐடென்டிஃபை பண்ணுங்க. that means ஃபைன். நெக்ஸ்ட் I for இன்ஃபார்ம். இன்ஃபார்ம் என்ன பண்ணும்? ஃபயர். this is called இன்ஃபார்ம். இன்ஃபர்மேஷன்னா நீங்க வந்து இன்டர்காம் ஃபோன் பண்ணி ஹலோ ஜெனிஃபர் இங்க ஃபயர் வந்திருக்கு அப்படி சொல்றா. that is not the information, it is a emergency announcement about the information. அதை அந்த information ஃபயர் போய் நீங்க நார்மலா ஃபோன் பண்ணி சொல்றது இல்ல. இன்ஃபார்ம் மீன்ஸ் சரவுண்டட் பீப்புளுக்கு அலர்ட் பண்றது. that is the information நம்ம ஷேர் பண்றது. that is called இன்ஃபார்ம். நெக்ஸ்ட் ஆர் ஃபார் ரெஸ்பான்ஸ். ஃபயர் ஃபைட் பண்றது. ஃபயர் ஃபைட் பண்ணணும். சிலிண்டர் எடுத்து ஆபரேட் பண்ணி தீ அணைக்கிறீங்க. that is called ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ் நீங்க ஃபயருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்படி இல்லனா உங்களை அது ரெஸ்பாண்ட் இல்லாம ஆகிடும். புரியுதுங்களா? ஃபயர் வரும்போது நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொன்னா you are no more. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாத மாதிரி பண்ணிடுவாங்க. that is called respond. next evacuate. in case unable to fight the fire, அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன பண்ணணும்? evacuate or escape. escape எங்க போறோம்? ஹாஸ்பிடல் விட்டு வெளியே போறது இல்ல. escape மீன் எந்த ஏரியா ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஏரியால இருந்து அஃபெக்டட் பிளேஸ்ல இருந்து சேஃபான பிளேஸ், சேஃப் அசம்பிளி, அதான் நான் சொன்னது சேஃப் அசம்பிளி பாயிண்ட்க்கு போகணும் அப்படின்னு சொல்றோம். நீங்க செவரல் பிளேஸ்ல வர்க் பண்றீங்க, அந்த பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபயர் பாக்குறீங்க, ஃபைண்ட், இன்ஃபார்ம், அலர்ட் தி பீப்பிள், இன்ஃபார்ம், ரெஸ்பாண்ட், ஃபைட் தி ஃபயர், unable to fight the fire, escape, go to the safe assembly point. இதான் ஃபயர். இப்போ புரிஞ்சாலே உங்களுக்கு ஃபயர் வந்தா என்ன செய்யணும்? within 4 minutes உள்ள find, inform, respond within 4 minutes. if it is not possible to fight the fire, 4 நிமிஷம் மேல போயிருக்கு, டிபார்ட்மெண்ட் ஃபுல் ஃபயர் இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த டைம்ல find, inform, escape, find, inform, escape or evacuate, go to the safe assembly point. அது after 4 minutes. ஸோ ஒரு ஃபயர் வந்த உடனே நீங்க வந்து எல்லாரையும் வெளியில் அனுப்புமா, சைரன் அடிக்கணுமா அப்படின்லாம் அவசியமே இல்லை. within 4 minutes குள்ள you can control the fire. number of actions இன்வால்வ் பண்ணிட்டு தீ அணைக்க முடியும். நீங்க ஃபயர் சர்வீஸ் கால் பண்ண தேவையில்லை, போலீஸ் கால் பண்ண தேவையில்லை, எல்லா ஆளையும் வெளியில கூட்டிட்டு வர தேவையில்லை. within the 4 minutes you can control the fire. ஸோ அதுக்கு தான் இந்த நாலேஜ். புரிஞ்சுங்களா? அந்த 4 நிமிஷத்துக்குள்ள அணைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட் குட் ஃபயர், பேட் ஃபயர். ஃபயர் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியுமா? குட் ஃபயர், பேட் ஃபயர் எதா இருக்காமா சார்? குட் ஃபயர், பேட் ஃபயர் எதா இருக்கா? இருக்கா இல்லையா? எல்லாமே ஃபயர் தானா? இப்போ காலையில நீங்க கேண்டில் ஏத்துறீங்க, குட் ஃபயரா பேட் ஃபயரா? குட் ஃபயர். குத்தோலுக்கு ஏத்துறீங்க, குட் ஃபயரா பேட் ஃபயரா? இப்போ இந்த ஃபயர் குட் ஃபயரா பேட் ஃபயரா? இது குட் ஃபயரா பேட் ஃபயரா? பேட் ஃபயர். இந்த வச்சு நான் குத்தோலுக்கு ஏத்துறேன், குட் ஃபயரா பேட் ஃபயரா? குத்தோலுக்கு ஒரு மேல வந்திருக்கு, குட் ஃபயரா பேட் ஃபயரா? that is called good fire, bad fire. it's a depends on the size or depends on the control stage. it is calculated as a good fire or bad fire. இது ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும் சின்ன ஃபயர், குட் ஃபயர். நெக்ஸ்ட் இந்த ஃபயர் பேட் ஃபயர். பக்கத்துல இருக்கா குட் ஃபயர், குட் ஃபயர். கேம்ப் ஃபயர், குட் ஃபயர். நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபயர், பேட் ஃபயர். கேம்ப் ஃபயர், குட் ஃபயர். நெக்ஸ்ட் ஃபயர் ஹேவ் சம் ரீசன். தீ வரதுக்கு பல விதமான காரணங்கள் இருக்கு, பல விதமான காரணங்கள் இருக்கு. எய்தர் அது எல்பிஜி கேஸ் லீக் இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்யூட் இருக்கலாம், யூபிஎஸோட ஹீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், டிரான்ஸ்ஃபார்மரோட ஹீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், இல்லை யாருக்கா இந்த ஹாஸ்பிட்டல் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கூட வந்து வச்சுட்டு போகலாமா இல்லைங்களா? போகலாம். இட்ஸ் செவரல் ரீசன். நெக்ஸ்ட் சீசன் எதாவது இருக்கா? இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி வந்து லண்டன்ல இருக்காரு, ஒரு 4 நாள் கழிச்சு வரலாம், வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ணுமா? மெயின்டெனன்ஸ் மேனேஜர் வந்து இந்த ஷிஃப்ட்ல வரல, அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வராது, அப்போ வருமா? வருமா? இங்க ஒரு 40 மெம்பர்ஸ் அட்டெண்ட் பண்றீங்க இந்த கிளாஸ். இந்த கிளாஸ்
அட்டன் பண்ற 40 மெம்பர்ஸ் நாளைக்கு இருக்கா, 40 மெம்பர் லீவ்ல இருக்காரு, நான் ஒரு 4 நாள் கழிச்சு வரேன், வருமா வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றதுனாக்கா ஃபயர் ஃபைட்டிங் இட் இஸ் நாட் யுவர் ஜாப். எஸ் ஆர் நோ? உங்க ஜாப் ஃபயர் ஃபைட்டிங்கா? காலையில வந்து சிலிண்டர் ஆப்ரேட் பண்றீங்களா? இல்ல. இந்த கிளாஸே வந்து உங்களுக்கு இன்னைக்கு நைட் ஞாபகம் இருக்கும், நாளைக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறமா நோ மோர், மறந்துடுவீங்களா? அதுதான் நாங்கள் என்ன சொல்றோம்னாக்கா புஸ்தகத்தில் எழுதாதீங்க, மஸ்தகத்தில் எழுதுங்க. மஸ்தகம் என்னமா? மைண்ட். இங்கே எரேஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஒரு ஃபயர் வந்திருக்கு, அந்த டைம்ல போயிட்டு ஒரு புக் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன செக் பண்ண முடியுமா சார்? ஃபயர் ப்ளீஸ் வெயிட், நான் செக் பண்ணுறேன், சொல்ல முடியுமா? ஸோ இந்த நாலேஜ் ஃபீட் இன் த மைண்ட், புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் சொன்னது என்னது? அது எல்லாமே ஈஸியா இருக்குன்னு சொல்றது இந்த ஃபீட் பண்றது. FIRE ஃபயர் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? மண்ணல்லி போடலாமா, கரண்ட் ஆஃப் பண்ணலாமா, வெளியில போடலாமா, எந்த இதுவும் இல்லை. ஃபைண்ட் தி இன்ஃபார்ம் ரெஸ்பாண்ட், நாட் பாசிபிள் டு ஃபைட் தி ஃபயர், ஃபைண்ட் தி இன்ஃபார்ம் எஸ்கேப். சிம்பிள், 2 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். புரிஞ்சுங்களா? அதான் சிம்பிள். ஸோ அப்போ இந்த ஃபயர் ஃபைட்டிங் இட் இஸ் நாட் யுவர் ஜாப். நம்ம என்ன ப்ரே பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஹாஸ்பிட்டலோ எனிவேர் எல்ஸ் ஒரு ஃபயர் கூட வரவே கூடாது. இந்த ஹாஸ்பிட்டல்ல 0 ஆக்சிடென்ட், 0 ஆக்சிடென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த விதமான தீ விபத்து வரவே கூடாது அப்படின்னு நம்ம ப்ரே பண்றோம். பட் அதெல்லாம் மீறி நம்ம ப்ரே பண்ற மாதிரி எல்லாமே ப்ரே பண்ணுமா, எல்லாமே நடக்குமா, எல்லாமே ப்ராப்பரா நடக்குமா சொல்லவே முடியாது. எங்கோ ஒரு இடத்துல மிஸ்பிளேஸ் ஆகலாம், இல்ல மிஸ்பிஹேவியர் ஆகலாம், இல்ல ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்னால பிரச்சனை ஆகலாம். அந்த டைம் வரும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இந்த நாலேஜ். புரிஞ்சுங்களா? அதனால இந்த ஃபயர் ஃபைட்டிங் உங்களோட ஜாப் கிடையாது. அதே மாதிரி சீசன் பார்த்து வருமா? இப்போ வந்து குளிர் சீசன் அதனால வராது, ஹாட் சீசன்ல வரும், அப்படி வருமா? ஏதாவது இருக்கா? இல்லை, எனி டைம் எப்போ வரலாம். ஸோ அந்த டைம்ல நம்ம இந்த நாலேஜ், பிரின்சிபல் ஆஃப் மைண்ட், ஆட்டிடியூட் ரெடியாக இருக்கணும்னாக்கா எனி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட். ஸோ தீ எப்படி வரும் ஏதாவது சொல்ல முடியுமா? தீ எப்படி வரும் சார்? நடந்து வருமா? தீ பாருங்க இப்படி வரும். வந்து கேளுங்களா? நெக்ஸ்ட். This is called a triangle, fire triangle. Next. This is called a fire triangle. அப்படின்னு சொல்றோம். Fuel, oxygen, heat, எரிபொருள், காற்று, வெப்பம் சொல்றோம். இந்த தீப்பிடிச்ச முனையில என்ன இருக்கு? எரிபொருள், எரிக்கூடிய பொருள் இருக்கு. இப்போ இங்க காற்று சப்ளை இருக்கா இல்லையா? இருக்கு. மூணாவது என்ன தேவைப்படுது? ஹீட். எரிபொருள், காற்று, வெப்பம். இது ஃபயர் ட்ரையாங்கிள். இப்போ எரிபொருள் இருக்கு, காற்று சப்ளை இருக்கு. நம்ம ஒரு சில நம்ம என்ன பண்றோம்? ஹீட்டை ஜாயின் பண்றோம். ஹீட்டை ஜாயின் பண்றோம். உங்க வீட்டுக்குள்ள சமைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? கேஸ் ஓபன் பண்ணீங்க. தட் இஸ் கால்ட் ஃபியூல் சப்ளை. எரிபொருள். அந்த எரிபொருளை ஓபன் பண்றீங்க. காற்று சப்ளைல அது வந்து ஜாயின் ஆகுது. ரெண்டாவது முக்கோணம். ஃபர்ஸ்ட் இதான் முக்கோணம். ஃபர்ஸ்ட் எரிபொருள். ரெண்டாவது காற்று சப்ளைல வந்து ஜாயின் ஆகுது. மூணாவது நீங்க என்ன பண்றீங்க? லைட் வந்து ஹீட். ஹீட் இருக்கா கோல்ட் இருக்கா? ஹீட். அது ஜாயின் ஆகுது. அப்போ இந்த முக்கோணம் இப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த ஃபயர் ஸ்டார்ட் ஆகுது. பர்னர் எப்படி ஆரம்பிக்குது? இதுதான் எரிபொருள், காற்று, வெப்பம். நீங்க ஜாயின் பண்ணுங்க. டிவி வச்சாலும் சரி, இல்ல லைட் வச்சாலும் சரி, அங்க வெப்பம் ஜாயின் ஆகுது. அப்போ அங்க எரிபொருள், காற்று, வெப்பம் மூணு ஜாயின் பண்ணி தான் ஃபயர் அங்க ஸ்டார்ட் ஆகும். ஃபயர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்? ஃபயர் என்ன பண்ணும்? இதான் ஆன்சர். அதுதான் ஆன்சர். இங்க மார்க் இது வேண்டியது. அதுதான் நம்ம அந்த ஃபயர்ன்றதே கொண்டு வந்திருக்கோம். புரிஞ்சாலிங்களா? ஃபயர் என்ன பண்ணும்? ஃபைண்ட் இன்ஃபார்ம் ரெஸ்பான்ஸ். தட்ஸ் இட். வெரி சிம்பிள். இந்த இது வந்து கோர்ஸ் மாதிரி படிச்சீங்கன்னு சொன்னாக்க புரியாது. ஃபயர் ஃபைட்டிங் கிளாஸ் யாரும் வர மாட்டாங்க. போரிங் கிளாஸ் ஆயிடும். நெக்ஸ்ட். Yellow line is the fuel supply. Next. Blue line 21% oxygen supply. Next. Red line danger indication, indirect or direct source of heat. Next. This is a combination of fire. இப்போ joint ஆயிருக்கு. எரிபொருள் இருக்கு, காற்று சப்ளை இருக்கு, வெப்பம் ஜாயிண்ட் ஆயிருக்கு, அந்த ஃபயர் வருது. இப்போ ஃபயர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? ஃபைண்ட் இன்ஃபார்ம் ரெஸ்பாண்ட். ஃபைண்ட் இன்ஃபார்ம் எஸ்கேப். நெக்ஸ்ட். ஸோ இங்க ஃபயர் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்.
இதுதான் எலாபரேட்டடா போடுறது. ஃபைண்ட், இன்ஃபார்ம், ரெஸ்பாண்ட், இவாகுவேட் பண்ணி சொல்லுமா இல்லைங்களா? அப்போ இங்க within 4 minutes find, inform, respond. இங்க எப்படி மாறி இருக்கு? Detection, warning, attack. Detection, warning, attack. Detection means find. Warning means inform. A for attack. Attack means response. Within 3 minutes to 4 minutes குள்ள ஒரு டீ பாக்குறீங்க, எல்லா people அலர்ட் பண்றீங்க, அதுக்கு அப்புறம் ஃபயர் ஃபைட் பண்றீங்க. இது within 3 to 4 minutes குள்ள செய்ய வேண்டிய டியூட்டி. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். குட் ஃபயர் சொல்லுமா இல்லையா? குட் ஃபயர் within 3 to 4 minutes குள்ள கண்ட்ரோல் ஆவற ஃபயர் வந்து குட் ஃபயர் அப்படின்னு சொல்றோம். 4 minutes மேல போயிருக்கு, half an hour ஆயிருக்கு, ஒரு பில்டிங் ஃபுல் ஃபயர் இருக்குன்னா அது வந்து டேஞ்சர் ஜோன் போயிருக்கு, பேட் ஃபயர் ஆயிருக்கு, செகண்ட் ஸ்டேஜ் போயிருக்குன்னா அன்கண்ட்ரோல் ஸ்டேஜ் போயிருக்கு. அப்ப நீங்க செய்ய வேண்டியது ஃபைண்ட், இன்ஃபார்ம், எஸ்கேப். இங்க டிடெக்ஷன், வார்னிங், எஸ்கேப். டிடெக்ஷன், வார்னிங், எஸ்கேப். Go to the safe assembly point. Go to the safe assembly point. Safe assembly point ஏன் போறோம் சொல்லுங்க. சொன்னாங்க இல்லையா 320 மெம்பர்ஸ் ஒர்க் பண்றீங்க, 320 மெம்பர்ஸ் ஒர்க் பண்றீங்க. அதே மாதிரி இங்க நிறைய பேஷண்ட் இருக்காரா இல்லையா? பேஷண்ட் இருக்காரு. நாங்க 2 பேர் வந்திருக்கோம், டிரைவர்ஸ் வந்திருப்பாரு, ஆம்புலன்ஸ் வந்திருக்கோம், விசிட்டர்ஸ் வந்திருப்பாரு, ஆட்டோ கார் வந்திருப்பாரு. இதெல்லாம் சேர்த்து மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 800-900 பீப்புள்ஸ் இருப்பார். அவங்க எல்லாருமே நம்ம காப்பாத்திக்குமா இல்லைன்னு எப்படி தெரியும்? 1 by 1 செக் பண்ணி அனுப்பிட்டே இருந்தா மட்டும்தான் தெரியும். எஸ்கேப் ஆகி எல்லாரும் வெளியில போயிட்டீங்கன்னா தெரியவே தெரியாது. ஸோ அது செகண்ட் ஸ்டேஜ்ல பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், ஸோ திஸ் ஆர் ஆல் த எமர்ஜென்சி நம்பர். நமக்கு எமர்ஜென்சி வரும்போது என்னென்ன இருக்கு? போலீஸ், ஃபயர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ் எல்லா யூஸ் பண்றதுக்கு 108 வந்திருக்கு. 108 வந்து காமன் ஃபார் ஃபயர், போலீஸ், ஆம்புலன்ஸ் இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு 108 இருக்கு. நெக்ஸ்ட், ஒண்ணுதான் பார்த்தீங்க சொல்லுங்க. அணைஞ்சிருக்கா இல்லைங்களா? அணைஞ்சிருச்சா? எப்படி பார்த்தீங்க? இப்படி பார்க்கலாமா? இட் இஸ் a wrong approach. இப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் மூச்சு போயிடும். ஸோ இங்க பாருங்க, ஆப்போசிட் சைடு எனி பிளேசஸ் அணைஞ்சிருச்சா இல்லையா? இப்படி பாருங்க, புரிஞ்சா இல்லைங்களா? இப்படி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் போயிடும். சேஃப்டி, 1 செகண்ட், இட் இஸ் கன்சர்ன் ஆஃப் சேஃப்டி. புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, 1 செகண்ட் போடுங்க. இந்த ட்ரே மட்டும் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்களா? சரி, இட் இஸ் கால்ட் கண்டக்ஷன், கன்வென்ஷன், ரேடியேஷன். இந்த குட் ஃபயர் ஏன் பேட் ஃபயரா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றது தான் இந்த எக்ஸாம்பிள். புரிஞ்சுங்களா? அவங்களோட மிஸ்டேக் கிடையாது. ஒரு ஃபயர் ஒரே இடத்துல இருக்கவே இருக்காது. தட் இஸ் கால்ட் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன் அப்படின்றது வெப்ப கடத்தி. ஒரு வெப்பம் இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு வெப்பம் இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. தேவைப்படுது ஃபயர் ட்ரையாங்கிள் என்ன சார்? எரிபொருள், காற்று, வெப்பம், ஹீட். ஃபியூல், ஆக்சிஜன், ஹீட் இஸ் ஈக்குவல் டு ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த ஹீட் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் அங்க எரிபொருள் இருக்கா, காற்று சப்ளை இருக்கா, ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் வரும். அப்போ அங்க நம்ம செய்ய வேண்டியது எரிபொருள் இல்லாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டக்ஷன். கன்வெக்ஷன்றது வெப்பமான புகை இன்னொரு இடத்துக்கு போய் ஜாயிண்ட் ஆகுது. அதே சேம் ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுது. மூணாவது ரேடியேஷன். மூணாவது இருக்கிறது ரேடியேஷன். இப்போ இங்க நீங்க பண்றது ரேடியேஷன். இங்க நடந்திருக்கிறது ரேடியேஷன். இமீடியட்டா அந்த ரேடியேஷன் இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. டிஸ்டன்ஸ் இல்ல, ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் டிஸ்டன்ஸ் இல்ல. இந்த வேப்பர்லயே அது ஃபயர் ஆகும். புரிஞ்சாலுங்களா? வேப்பர்லயே ஃபயர் இன்னொரு இடத்துக்கு போயிடும். ஸோ இது இந்த கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் மூலமா ஃபயர் இன்னொரு இடத்துக்கு போகும். அப்போ அங்க குட் ஃபயர், பேட் ஃபயரா கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாருங்க, ஒரு பிளேசஸ்ல இருக்கக்கூடிய ஃபயர் ஒரு இடத்துல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை நிறைய பிளாக் இருக்கு, நிறைய பில்டிங் இருக்கு. சார் எங்க பில்டிங் வந்து சேஃபா இருக்கு, ஃபுல்லா ஏசி போட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். பட் பக்கத்துல ஒரு பிளாக்ல இருந்து ஃபயர் இந்த பிளாக்கு வரலாம், ஸ்டார்ட் ஆகலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரலாம். இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே எங்களுக்கு எந்த விதமான ஃபயர் வராது, we are in safe zone அப்படின்னு வச்சுக்கலாம். பக்கத்துல ஃபாரஸ்ட்ல இருந்து வரலாம், பக்கத்து பில்டிங்ல இருந்து வரலாம். புரிஞ்சாலுங்களா? எனிவேர் எல்ஸ் ஃபயர் வந்து நம்ம இதுக்குள்ளே ஆகணும் அப்படின்னு கிடையாது. பக்கத்து பக்கத்து காம்பவுண்ட்ல இருந்து கூட வரலாம். ஸோ எனி பிளேசஸ் அது கண்டிப்பா வரும். இந்த கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அப்படின்னு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்?
ஃபயர் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ ஃபயர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ ஃபயர் எப்படி அணைக்கிறது, ஃபயர் எப்படி அணைக்கிறது. 2 3 போடுங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ இல்லை, வெயிட் பண்ணுங்க. இது எடுங்க, மெதுவாக எடுங்க, அது ஒன்றும் ஆகாது. அந்த ஒரு சைடு தள்ளி எடுங்க. இப்போ நீங்கள் வாங்க, இந்த சைடு வாங்க, க்ளோஸ் பண்ணுங்க, மெதுவாக க்ளோஸ் பண்ணுங்க, மெதுவாக. அவ்வளோதான். இது ஒரு ஃபயர் ஃபைட்டிங் மெத்தட், ஃபயர் ஃபைட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் சொல்லுவோம், ட்ரையாங்கிள் என்ன சொல்லுங்க, ஃபயர் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 3 மெத்தடில் 3த்துக்கு தனித்தனியாக பிரிக்கிறது. ட்ரையாங்கிள்ன்றது ஜாயின் பண்ணியிருக்குது, செப்பரேட் பண்ணிட்டா ட்ரையாங்கிள் ஆகுமா, இருக்குமா, இருக்காது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே ஃபயர் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் கால்ட் ஃபியூல் சப்ளை. இது என்ன பொருள், ஃபியூல் சப்ளை. சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஃபியூல் சப்ளை நம்ம ரிமூவ் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம், ஃபியூல் சப்ளை ரிமூவ் பண்ணிருக்கோம். இந்த பெட்ஷீட் பிளாங்கெட் மெத்தட் ஆக்சிஜன் சப்ளை கட் பண்ணுது. என்ன பண்ணுது, ஆக்சிஜன் சப்ளை கட் பண்ணுது. இங்க ஃபியூல் சப்ளை இருக்கு, உள்ள இருக்கா இல்லைங்களா, இருக்கு. நம்ம என்ன பண்ணிருக்கோம், எரிபொருள் ரிமூவ் பண்ணிருக்கோம். தட் இஸ் கால்ட் ஸ்டார்வேஷன் மெத்தட். என்ன மெத்தட், ஸ்டார்வேஷன் மெத்தட். பட்டினி போடும் முறைன்னு சொல்றோம். தீக்கு தேவையான சாப்பாடு எரிபொருள், அந்த எரிபொருள் நம்ம ரிமூவ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஃபயர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் ஃபயர் ஆனால் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் பண்ணுவோம். முக்கியமான திங்ஸ்லாம் எடுத்துட்டு வருவோம். ஒரு கிச்சனில் ஃபயர் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், அங்கே உள்ளே போக முடியாது. மற்ற ஹாலில் இருக்குது, பெட்ரூமில் இருக்குது, பூஜை ரூமில் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு வருமா இல்லைங்களா, எல்லா பொருளும் வெளியில் எடுத்து வந்துடும். அங்கே எரியத்துக்கு எந்த விதமான பொருளுமே இல்லை. அது நம்ம சொத்துன்னு கூட எடுத்துட்டு வரலாம். பட் அது ஒரு வழியில பார்க்கும்போது ஃபயர் ஃபைட்டிங் மெத்தட், ஃபயர் ஃபைட்டிங் மெத்தட். 3 மெத்தட்ல நம்ம தீ அணைக்க முடியும். ஒன்று வந்து எரியாத பொருள் எடுக்கிறது, ரெண்டாவது காற்று சப்ளை கட் பண்ணுறது, மூணாவது வெப்பத்தை கட் பண்ணுறது. இந்த 3 தான் ஃபியூல், ஆக்சிஜன், ஹீட் இஸ் ஈக்குவல் டு ஃபயர். அப்போ ஃபியூல் சப்ளை கட் பண்ணுறோம், இங்கே முக்கோணம் இருக்கா, இல்லை. காற்று சப்ளை கட் பண்ணுறோம், முக்கோணம் இருக்கா, இல்லை. அதுக்கப்புறம் ஹீட், அப்போதான் நீங்கள் சொல்றது தண்ணி அப்ளை பண்ணு, தண்ணி அப்ளை பண்ணும். அப்போ அந்த கூலிங் மெத்தட், தண்ணி ஊற்றுறது என்ன பண்ணுறோம், நீங்கள் அங்கே கூடிய டெம்பரேச்சர் எல்லாமே கம்மி பண்ணும், ரெடியூஸ் ஆகுது. அப்போ அது குளிர்வித்தல் முறை. ஃபர்ஸ்ட் மெத்தட் ஸ்டார்வேஷன் மெத்தட், ரிமூவல் ஆஃப் ஃபியூல் சப்ளை. இப்போ ஒரு 10 நாள் பண்ணி போட்டோம்னா, ஒரு நாள் போதும். ஓகே, ஒரு 10 நாள் போட்டோம்னா எனர்ஜி இருக்காது. 20 நாள் போட்டா எதுவுமே இருக்காது. இப்போ இங்க ஒரு ஃபயர் வந்திருக்கு. இப்போ நம்ம எப்படி தீ அணைக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இது தீ அணைக்குமா, எரிஞ்சிரும்ல. சரி, அணைஞ்சிருக்கா, அணைஞ்சிருக்கா இல்லையா, அணைஞ்சிருக்கு. யாராவது கட்சிப்பு வச்சிருக்கீங்களா, கட்சிப்பு இருக்கா, எரியுமா அணையுமா, எரிஞ்சிரும். அணைஞ்சிருக்கா, அணைஞ்சிருக்கு. இப்போ 1 செகண்ட் ஃபயர் வந்துருக்கு. உங்க வீட்டில் ஒரு சட்டி இருக்கு, தட்டு இருக்கு, பிளேட் இருக்கா இல்லைங்களா, பிளேட் இருக்கு, அணைஞ்சிருக்கா இல்லைங்களா, அணைஞ்சிருக்கு. பாருங்க, இப்பதான் பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிச்சு. கரெக்ட். ஆனா இதெல்லாம் வந்து இப்போ சொல்றீங்க இல்லையா, இப்போ நம்ம பண்ணலாம் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபைனல். ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். சிம்பிள். ஏதாவது ஒரு வீட்டில், எந்த வீட்லையாவது நீங்க தண்ணி இந்த மாதிரி ஊற்றிருக்கீங்களா, மெதுவாக போய் ஊற்றுவீங்களா, மெதுவாக போய் ஊற்றுவாங்களா, எப்படி ஊற்றுவாங்க, ஃபாஸ்டா ஊத்துறாங்க. இந்த பக்கமா சால்ட் ஜெனரல் நாலேஜ் புரிஞ்சுங்களா. இப்போ நம்ம தண்ணி ஊத்தலாமா, ஊத்த கூடாது. தண்ணி எங்க ஊத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபயர் இருக்கு, புரிஞ்சுங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது தண்ணி ஊத்தாம ஏன் சொன்னாங்கன்னு யோசிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சமைச்சு சாப்பிட்ட சாப்பாடு எப்படி நம்ம சமைச்சிருக்கோம், ஒரு 50 வருஷம் முன்னாடி எப்படி சமைச்சிருக்காங்க உங்க வீட்டுல, விறகு, அடுப்பு, விறகு, கறி இதெல்லாம் வச்சு சமைச்சிருக்கோம். வெரி சிம்பிள். தண்ணி எங்க சார் ஊத்த முடியும், ஏன் ஊத்த முடியாதுன்னு சிம்பிளா கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு, தண்ணி எதுல இருந்து வந்திருக்கு,
இல்லம்மா, தண்ணி வந்து இயற்கையா வந்திருக்கா செயற்கையா வந்திருக்கா? இயற்கையா வந்திருக்கு. அதே மாதிரி இந்த தண்ணி எங்க தீ அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, இயற்கையா வந்த பொருள் எரிஞ்சா இயற்கையா வந்த தண்ணி வச்சு தீ அணைக்க முடியும். சிம்பிள் கான்செப்ட். புரிஞ்சாலிங்க? இப்போ இயற்கையா வந்த பொருள் என்னென்ன இருக்கு? வுட்டு, பேப்பர், பஞ்சு, மரம், மனுஷ, அட்டை பாக்ஸ், இதெல்லாம் இயற்கையா வந்திருக்க பொருள். புரிஞ்சாலிங்களா? சோ இந்த இயற்கையா வந்த பொருள் எரிஞ்சா இயற்கையா வந்த தண்ணி வச்சு தீ அணைக்க முடியும். செயற்கையா வந்த எந்த பொருளும் தண்ணி ஊற்றி தீ அணைக்கவே முடியாது. இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுக்கங்க. ஆனா இந்த இயற்கையா வந்த பொருள் பக்கத்துல செயற்கையா வந்த பொருள் எல்லா இடத்துல கூட இருக்கு. அதுவும் கான்செப்ட் நீங்க மறந்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கட்டில் இயற்கையா வந்திருக்கா செயற்கையா வந்திருக்கா? மரக்கட்டில். மரக்கட்டில் ஃபயர் ஆகுது, தண்ணி ஊத்தலாமா? ஊத்தலாமா? ஊத்தலாம். அது பக்கத்துல ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கு, நைட் லாம்ப் இருக்கு, ஊத்தலாமா? தட் இஸ் நாட் ஜெனரல் நாலேஜ். புரிஞ்சல? அதுதான் சொல்றது. அந்த எரிபொருள்ன்றது இயற்கையா வந்த பொருள்னா இயற்கையா வந்த பொருள் மட்டும்தான் இருக்கும். ஒரு ஃபால் சீலிங் இருக்கு, அது இயற்கையா வந்த பொருள், எரிஞ்சு சாம்பலா போகும். புரிஞ்சலுங்க? அதுக்கு மேல எலக்ட்ரிக்கல் கேபிள் இருக்கு, ஃபேன் இருக்கு, சுவிட்ச் போர்டு இருக்கு, யூபிஎஸ் இருக்கு, அதெல்லாம் செயற்கையா வந்த பொருள். அதுதான் நான் சொல்றது. நம்ம சேஃப்டி பொறுத்த வரைக்கும் சிந்தித்து செயல்படு. அதுதான் அந்த நிமிஷம் 4 மினிட்ஸ். புரிஞ்சலுங்க? அப்போ இந்த பொருள் எல்லாம் எரியக்கூடிய பொருளின் தன்மை வேற வேற மாதிரி இருக்கு, கான்செப்ட் வேற வேற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கேட்டகரைஸ் பண்ணிருக்கு. புரிஞ்சலுங்களா? கேட்டகரி பண்ணிருக்கோம். அந்த கேட்டகரி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னதா இந்த ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ், டி கிளாஸ், இ கிளாஸ். சொல்லுங்க, திருப்பி சொல்ல முடியுமா? ஏ கிளாஸ், ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ், டி கிளாஸ், இ கிளாஸ். இது என்ன கிளாஸ்? ஃபயர் கிளாஸ். இந்த ஏபிசிடி எனக்கு தெரியுது சார் நீங்க சொல்லலாம். ஆனா இந்த ஏபிசிடி தெரியலன்னு சொன்னா இந்த மைண்ட் என்ன சொல்லுவோம்? அவங்க தண்ணி ஊற்ற சொல்லுவோம். தண்ணி ஊற்றியாச்சுன்னு சொன்னாக்கா எய்தர் உயிர் போயிடும் இல்லை அசட் போயிடும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஏபிசிடி மறக்கக்கூடாது. ஏ மீன்ஸ் சாலிட் ஃபயர், எரிஞ்சு சாம்பலாகக்கூடிய பொருள், சாலிட். ஏ கிளாஸ் எரிஞ்சு சாம்பலாகக்கூடிய பொருள், வுட்டு, பேப்பர், டெக்ஸ்டைல், பஞ்சு, மரம், மனுஷன். நம்ம என்ன கிளாஸ்? ஏ கிளாஸ். எரிஞ்சு சாம்பலா போயிடும், எரிஞ்சு சாம்பலா போகும். ஸோ ஏ கிளாஸ். நம்ம என்ன கிளாஸ்? ஏ கிளாஸ். நம்ம ஏ கிளாஸ் நம்பர் 1ல இருக்கு. ஏ கிளாஸ். பி கிளாஸ் மீன்ஸ் லிக்விட் ஃபயர். இப்போ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டீசல், பெட்ரோல், கெரோசின், தின்னர், ஆயில், சால்வெண்ட், சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில், டால்டா, புரியுதுங்களா? செக்கெண்ணெய், மண்ணெண்ணெய், கல்லெண்ணெய், இது எல்லாமே என்ன கிளாஸ்? பி கிளாஸ். சி கிளாஸ் மீன்ஸ் கேஸ் ரிலேட்டட் ஃபயர். எல்பிஜி கேஸ், ஈத்தேன், மீத்தேன், அசிட்டிலின் கேஸ், ஹைட்ரஜன் கேஸ், வெல்டிங் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ், ஒரு வாயு கேஸ்னால ஃபயர் வந்திருக்கா, அது சி கிளாஸ் ஃபயர். சி கிளாஸ் ஃபயர். அண்ட் டி கிளாஸ் மீன்ஸ் உலோகம், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெடிச்சு எரியக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கு. ஸோ அது டி கிளாஸ். இ கிளாஸ் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃபயர். இ கிளாஸ் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃபயர். சுவிட்ச் போர்டு, பேனல் போர்டு, அது உங்க அயன் பாக்ஸ், யூபிஎஸ், டிரான்ஸ்ஃபார்மர், டிஜி, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர், யூபிஎஸ், இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது. இது எலக்ட்ரிக்கல் ஃபயர். புரிஞ்சாலுங்களா? இப்போ உங்க வீட்டுக்குள்ள ஒரு கட்டல் ஃபயர் ஆகுது, என்ன கிளாஸ்? ஏ கிளாஸ். உங்க எல்பிஜி சிலிண்டர் ஃபயர் ஆச்சு, என்ன கிளாஸ்? உங்க வீட்டுக்குள்ள அயன் பாக்ஸ் ஃபயர் ஆகுது, என்ன கிளாஸ்? இ கிளாஸ். உங்க வீட்டுக்குள்ள கடாயில வச்சிருக்க எண்ணெய் ஃபயர் ஆகுது, என்ன கிளாஸ்? பி கிளாஸ். இப்போ உங்க வீட்டுக்குள்ள ஏ கிளாஸ் இருக்கா இல்லீங்களா? இருக்கு. பி கிளாஸ் இருக்கா இல்லீங்களா? இருக்கு. சி கிளாஸ் இருக்கா இல்லீங்களா? இ கிளாஸ் இருக்கா இல்லீங்களா? அப்ப இந்த கிளாஸ் வேணுமா வேணாமா? அப்ப இந்த கிளாஸ் யாருக்காக வச்சிருக்கோம்? நமக்காக மட்டும்தான். இந்த நாலேஜ் இங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ, இந்த செயின்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் எல்பிஎஸ் போவீங்களா, இந்த நாலேஜ் நம்ம கூட கொண்டு போயிடும். அதனால இது வந்து சிம்பிள் கிளாஸ் கிடையாது. இது வந்து நாட் ஒன்லி ஃபார் அ ஹாஸ்பிட்டல், இட் இஸ் ஃபார் யுவர் பர்சனல் சேஃப்டி அப்படி எடுத்துக்கணும். அப்போ இந்த எல்லா விதமான ஹசார்ட்ஸ் நம்ம வீட்டுல கூட இருக்கு. அப்போ நம்ம வீட்டுக்குள்ள ஃபயர் ஃபைட்டிங் சிலிண்டர் வச்சிருக்கீங்களா? தீ அணைக்க சிலிண்டர் வச்சிருக்கோமா? இல்ல. அப்போ ஆனா தீ எரியறதுக்கு உண்டான ஹசார்ட்ஸ் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. பேப்பர் இருக்கு, அயன் பாக்ஸ் இருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு, யூபிஎஸ் இருக்கு, ஆயில் இருக்கு, கேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ அதை வித்தவுட் ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம எப்படி அணைக்க முடியும் அப்படின்றது தான் இதெல்லாம் நம்ம சொல்லி காமிக்கிறோம். புரிஞ்சாலிங்களா? ஒரு ஆயில் ஃபயர் ஆச்சுன்னா இதை மாதிரி க்ளோஸ் பண்ணுங்க, தண்ணி ஊத்தாதீங்க. ரிமூவல் ஆஃப் வாட்டர் சப்ளை. என்ன பண்றோம்? ஆக்சிஜன் சப்ளை கட் பண்றோம். சிம்பிள். ஒரு ஆயில் கடாய் ஃபயர் ஆகி போச்சு, தண்ணி ஊற்ற வேண்டாம். சிம்பிளா ஒரு காட்டன் பெட்ஷீட். என்ன பெட்ஷீட்? காட்டன் பெட்ஷீட். நைலான், சில்க், இம்போர்ட்டட்லாம் கிடையாது. நம்ம நாட்டில் விளையக்கூடிய பருத்தி காட்டன் இருக்கா இல்லைங்களா?
அந்த காட்டன் பெட்ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ஏன் காட்டன் சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, காட்டன் மட்டும்தான் இது நீங்க சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் எரியும் போது இது தீ அணைக்குமா எரிஞ்சிருமான்னு சொல்லும்போது நீங்க என்ன சொன்னீங்க? எரிஞ்சிரும்னு சொன்னோம். ஆனா காட்டனுக்கு வந்து சர்டன் மினிட் வரைக்கும் டைம் வரைக்கும் வித்ஸ்டாண்டிங் பவர் இருக்கு, தீ தாங்கக்கூடிய தன்மை இருக்கு. நைலான், டெரி காட்டன், சில்க்லாம் தாங்கவே தாங்காது, மெல்ட் ஆகிடும், உடனே மெல்ட் ஆகிடும். இட்ஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஸோ அது தாங்காது. நம்ம நைலான் இந்த காட்டன் பெட்ஷீட் தான் வித்ஸ்டாண்ட் பண்ணோம், ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணோம். அதில் தான் காட்டன் பெட்ஷீட் சொல்கிறோம். அந்த காட்டன் பெட்ஷீட் எடுத்து போட்டுருங்க. ஒரு கேஸ் ஃபயர் ஆகுது, சணல் சாக்கு எடுத்து க்ளோஸ் பண்ணுங்க. வீடு ஃபுல்லாக ஃபயர் வந்திருக்கு, எல்லா பொருளும் வெளியே எடுத்துருங்க, கதவு ஜன்னல் க்ளோஸ் பண்ணுங்க, கரண்ட் சப்ளை ஆஃப் பண்ணுங்க, தண்ணி சுற்றி அப்ளை பண்ணுங்க. இதெல்லாம் ஃபயர் ஃபைட்டிங் மெத்தட், புரிஞ்சுங்களா? ஸோ அது இந்த கிளாஸ்ல இருந்த மாதிரி ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ், டி கிளாஸ், டி கிளாஸ் புரிஞ்சாலே உங்களுக்கு கேட்டகரி தனியாக தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி போட்டுருக்காரு. நெக்ஸ்ட், ஸோ இந்த ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பொருள் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஃபோன் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்? ஒரு 10 வருஷம் முன்னாடி என்ன ஃபோன் இருந்துச்சு சார்? பட்டன் ஃபோன். இப்போ என்ன ஃபோன் இருக்கு? ஆண்ட்ராய்டு. அந்த மாதிரி எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இது ஏன் சொல்ல வரனாக்கா, நான் ஒரு டைம் கிளாஸ்ல வந்து ஃபயர் சேஃப்டி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு வந்து லைஃப் லாங் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. ஃபயர் ஃபைட்டிங் கிளாஸ் இஸ் காமன், புரிஞ்சுங்களா? எரிபொருள் காற்று வெப்பன்ஸ் காமன், CCR காமன், A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ் காமன். பட் இந்த ரிலேட்டட் டு எக்யூப்மெண்ட்ஸ் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தலைகீழ் அடிக்கிற மாடல் இருந்தது, 20 வருஷத்துக்கு அப்புறமா பஞ்ச் பண்ற மாடல் வந்தது. இப்போ எப்படி வந்திருக்காரு? ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ற மாதிரி வந்து சென்ட் அடிக்கிற மாதிரி வந்தது. இந்த அப்டேஷன் நடந்துட்டே இருக்கு. அப்போ இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் அவுடேட்டட் எக்ஸ்டென்ஷன், ஓல்ட் ஐஎஸ் நம்பர் போட்டுருக்கீங்களா? ஓல்ட் ஐஎஸ் நம்பர். அந்த சிலிண்டர் வந்து ஒரு ட்ரெயின்டு பர்சன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு மெயின்டெனன்ஸ் மேனேஜரோ இல்லை சேஃப்டி ஆஃபீஸரோ இல்லை ஃபயர் ஆஃபீஸரோ, புரிஞ்சுங்களா? ஒரு டீம் லீடரோ இந்த அந்த மாதிரியான ஆள் ட்ரைனிங் பர்சன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மற்ற ஆள் யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோ ஹார்டாக இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஹார்டாக இருக்க சிலிண்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அவர் தான் வரணும். அப்போ அந்த 3 to 4 மினிட்ஸ் நடக்குமா? நடக்க. அப்போ ஒரு காமன் மேன் படிச்சிருக்கலாம், இல்லை படிக்காம இருக்கலாம், இல்லை A கிளாஸ் B கிளாஸ் தெரியாம இருக்கலாம், A கிளாஸ் B கிளாஸ் தெரியாம கூட இருக்கலாம், படிக்காத ஆள் கூட யூஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கிளாஸ். ஸோ இந்த சிலிண்டர்ஸ் எல்லாம் அவுடேட்டட் ஆயிருக்கு, பழைய மாடல். பஞ்ச் பண்ணி தூக்கிட்டு போய் அடிக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. இப்போ வந்திருக்கிறது வெரி சிம்பிள் காமன். ஒரு காமன் மேன் யூஸ் பண்றது சிங்கிள் ஐஎஸ் நம்பர், சிங்கிள் ஆபரேஷன். சிங்கிள் கவர்மெண்ட் வந்து ஒரே ஐஎஸ் நம்பர் கொடுத்துருக்கு, ஒரே ஆபரேஷன். போஸ் பிடிக்கணும், பின் எடுக்கணும், ப்ரெஸ் பண்ணணும், போஸ் பிடிக்கணும், ப்ரெஸ் பண்ணணும், பின் எடுக்கணும், ப்ரெஸ் பண்ணணும். எல்லாமே ஒரே மாதிரி, எந்த டிஃபரன்ஷியேட் எதுவுமே இல்லை. சிங்கிள் ஐஎஸ் நம்பர், சிங்கிள் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. அது போக கவர்மெண்ட் இன்னொரு கோட் கொண்டு வந்திருக்கு, கலர் கோட் கொண்டு வந்திருக்கு. கலர் கோட் எந்த கலர் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டர் ரெட் கலர்ல இருக்கு, ரெண்டாவது ஃபோம் என்ன கலர்ல இருக்கு பாருங்க, அந்த பேக்ரவுண்ட் கலர் ஃபோம் எழுதி இருக்கு, அந்த கலர் என்ன கலர் இருக்கு? எல்லோ கலர். பவுடர் என்ன கலர் இருக்கு பாருங்க? ப்ளூ கலர். CO2 என்ன கலர் இருக்கு பாருங்க? பிளாக் கலர். க்ளீன் ஏஜென்ட் என்ன கலர் இருக்கு பாருங்க? கிரீன். அப்போ இந்த கலர் கோட் ஞாபகம் வச்சுட்டா போதும், இல்ல இந்த கலர் கோட் பார்த்தா போதும், அது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட், சோ நெக்ஸ்ட் இருக்குது QMK. என்னவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? QMK, குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் நாலேஜ். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போ குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் நாலேஜ் இப்படி நம்ம சொல்லிட்டோம். இப்போ குவாலிட்டி இல்ல, இங்க முக்கோணம் இருக்கா? இருக்கா? இல்ல. மெயின்டெனன்ஸ் இல்ல, முக்கோணம் இருக்கா? இல்ல. இப்போ நாலேஜ் இல்ல, முக்கோணம் இருக்கா? சோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏதோ ஒரு சைடு மிஸ் ஆனா கூட நெக்ஸ்ட் இது பாருங்க, நம்ம இங்க சென்னையில் நடந்திருக்கு, சென்னையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஃபயர் ஆக்சிடென்ட் எங்க நடந்திருக்கு அப்படின்னா வடபழனி பஸ் டிப்போல நடக்குது. திருவான்மூர் பஸ் டிப்போல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், ஒரு சின்ன டெப்போல் நடக்குது. டெப்போல ஒரு வெல்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபயர் நடக்குது. அப்போ அந்த ஃபயர் நடக்கும்போது அங்கேருந்து ஓடி வந்து ஒருத்தர் அந்த டிப்போ மேனேஜர் சொல்றாரு. அந்த டிப்போ மேனேஜர் வந்து இவர் தான். அவர் எடுத்து ஒரு சிலிண்டர் எடுத்து ஆப்ரேட் பண்றாரு. ஆப்ரேட் பண்ணிட்டு தீ அணைக்கிறதுக்கு பார்க்குறாரு. தீ அணைச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் ஆள் காணும். அந்த புகையெல்லாம் ஒரே
கோமூட்டமாக இருக்குது, பவுடராக இருக்குது, அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கீழே கிடக்குறாரு. இந்த இடம் கட்டாயிடும், இந்த இடம் கட்டாயிடும். ஏன் சொல்லுங்க? எய்தர் குவாலிட்டி இல்லாமல் வந்திருக்கலாம், மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வந்திருக்கலாம், நாலேஜ் இல்லாமல் வந்திருக்கலாம். இந்த கேஸ் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் நாலேஜ் வந்து இல்லை, நாலேஜ் இல்லை. ஏன்னா இந்த அங்கே இருக்கக்கூடிய சிலிண்டர் நம்ம ஃபர்ஸ்ட் ரீசெண்ட் அந்த சிலிண்டர் எடுத்தோம். இப்போ அங்க மாட்டிருந்த சிலிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லேட்டஸ்ட் சிலிண்டர், லேட்டஸ்ட் மாடல். ஜஸ்ட் ஓஸ் குடிச்சு எடுத்துவாங்க அப்படியே. இல்ல இல்ல அது ஆப்ரேட் பண்ணல. இந்த சிலிண்டர் வந்து ஈஸியா ஆப்ரேட் பண்ணக்கூடிய வெரி லேட்டஸ்ட் சிலிண்டர். இது என்ன கலர்ல இருக்கு? ப்ளூ கலர். இப்போ நீங்க அப்டேட் ஆயிட்டீங்க. ஸோ அப்டேட்டட் சிலிண்டர் தான் இங்க இருக்கு. இந்த சிலிண்டர் எப்படி யூஸ் பண்ணணும்? இந்த ஹோஸ் எடுத்துக்கணும், இந்த பின் எடுத்துக்கணும், ஹோஸ் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இது ஈஸியா கஷ்டமா? ஈஸி. அவர் அட்டன் பண்ணிருக்க ட்ரைனிங் வந்து இவருக்கு ஒரு 45 இயர்ஸ் மேல இருக்கும். அவர் அட்டன் பண்ணும்போது ட்ரைனிங் வந்து சிலிண்டர் எடுத்துட்டு ஷேக் பண்ணிட்டு தலைகீழ அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அட்டன் பண்ணிக்கிறார். அவரோட மைண்ட்ல எப்படி இருக்கு? சிலிண்டர் எடுத்து தலைகீழ அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் சொல்லுது. ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த சிலிண்டர் எடுத்துட்டு தலைகீழ அடிச்சு இது வந்து அவர் இறந்து போயிட்டார். ஸோ இந்த ட்ரையாங்கிள் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் நாலேஜ் ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் ட்ரையாங்கிள் சேரவே கூடாது. ஃபயர் ட்ரையாங்கிள் சேரவே கூடாது, சேர்ந்தா டேஞ்சர். குவாலிட்டி ட்ரையாங்கிள் பிரியவே கூடாது, குவாலிட்டி ட்ரையாங்கிள் பிரியவே கூடாது. இதான் சிம்பிள் டிஃபரண்ட். குவாலிட்டி ட்ரையாங்கிள் பிரியக்கூடாது, பிரிஞ்சுன்னா டேஞ்சர் ஜோன் போயிடும். ஸோ ஃபயர் ட்ரையாங்கிள் சேரவே கூடாது, எப்பவுமே செப்பரேட்டா இருக்கும். ஸோ அதுதான் இங்க இருக்கு. தாஜ்மஹால் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் நாலேஜ். குவாலிட்டி இருக்கா இல்லைங்களா? மோர் தென் 500 இயர்ஸ், மோர் தென் 500 இயர்ஸ் குவாலிட்டி இருக்கு, அதனால தான் இன்னைக்கு இருக்கு. மெயின்டெனன்ஸ் பண்றாரு, அதனால தான் இன்னைக்கு இருக்கு. புரிஞ்சதுங்களா? ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக போகும். நெக்ஸ்ட், ஸோ இது செலக்ஷன் ஆஃப் ப்ராப்பர் ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த பொருள் இருக்கா எது யூஸ் பண்ணலாம், தண்ணி எங்க ஊற்றலாம், தண்ணி எங்க ஊற்றக்கூடாது, ஃபோம் எங்க யூஸ் பண்ணலாம், பவுடர் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கிளாஸ்ல போட்டுருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மீடியா நம்ம வந்து 4 மருந்து. ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி வச்சு தீயணைக்கலாம், ஃபோம் டைப் நுரை வச்சு தீயணைக்கலாம், 3வது பவுடர் வச்சு தீயணைக்கலாம், 4வது CO2 கேஸ் ஆர் க்ளீன் ஏஜென்ட் கேஸ், இந்த கேஸ் வச்சு தீயணைக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது பிரின்சிபல் ஆஃப் ஃபயர் ஃபைட்டிங், ஸ்டார்வேஷன், பிளாங்கெட்டிங், கூலிங். சொன்னோமா இல்லையா? ஸ்டார்வேஷன், பிளாங்கெட்டிங், கூலிங். ஸோ அந்த சிலிண்டர் என்ன விதமான ஃபயர் ஃபைட் பண்ணுது அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கடுத்து A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ், D கிளாஸ், E கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. புரிஞ்சுங்களா? E கிளாஸ் மேல என்ன போட்டிருக்காரு? நாட் இன் பிராக்டிஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. நாட் இன் பிராக்டிஸ்னா உபயோகத்தில் இல்லை அப்படின்னு போட்டிருக்காரு. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, A கிளாஸ், B கிளாஸ் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபயர் எப்படி சொல்லிருக்கோம்? 5 கிளாஸ் ஆஃப் ஃபயர் சொல்லுங்க. A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ், D கிளாஸ், E கிளாஸ் சொல்லுங்க. சோ இந்த சிலிண்டர் மேல இது எதுக்கு சூட் ஆகுமோ அது போட்டுருக்காரு. A B C E போட்டுருக்காரு. E போட்டுருக்காரா? போடல. பட் அங்க என்ன போட்டுருக்காரு? E S போட்டுருக்கா இல்லையா? போடல. அது ஏன் அப்படின்னு பின்னாடி சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மீடியா பார்த்தோம், பிரின்சிபல் ஆஃப் ஃபயர் ஃபைட்டிங் பார்த்தோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபயர் பார்த்தோம். வாட்டர் எங்க யூஸ் பண்ணலாம் பாருங்க. வாட்டர் எந்த கிளாஸ் யூஸ் பண்ணலாம்? S போட்டுருக்காரு. ஒன்லி A கிளாஸ், ஒன்லி A கிளாஸ். அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. சுத்தி எந்த விதமான அதர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபயர் இருக்கக்கூடாது. B கிளாஸ், C கிளாஸ், D கிளாஸ், C கிளாஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் மெயின். தண்ணி எங்க ஊத்த முடியும்? A கிளாஸ் சாலிட் ஃபயர், இயற்கை சாம்பலாகக்கூடிய பொருள், இயற்கையா வந்த பொருள் மட்டும் தான் தண்ணி ஊற்றி அடிக்க முடியும். அதுக்கடுத்து ஃபோம் டைப் A கிளாஸ், B கிளாஸ், திடப்பொருள், திரவ பொருள். ஒரு ஆயில் எரிஞ்சு யூஸ் பண்ணலாம், ஒரு மரக்கட்டை எரிஞ்சாலோ, பஞ்சு எரிஞ்சாலோ, இல்லை வந்து அட்டை பாக்ஸ் எரிஞ்சாலோ யூஸ் பண்ண முடியும். அண்ட் பவுடர் B கிளாஸ், C கிளாஸ், D கிளாஸ், E கிளாஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு B கிளாஸ், C கிளாஸ் அண்ட் E கிளாஸ், இந்த 3 வகையான ஃபயர் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டுருக்காரு. இப்போ இந்த E கிளாஸ்க்கு எது சூட் ஆகுது போட்டுருக்காரு பாருங்க. பவுடர், CO2 அது நம்ம கிளாஸ்ல போட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த பவுடர்ல E கிளாஸ் அங்க மேட்ச் ஆகும் போட்டுருக்காங்க. E கிளாஸ் போட்டுருக்காரா?
போடல. ஏன் போடல? இடம் பத்தலையா? சோ மின்சாரம் என்பது ஒரு எரியும் பொருள் இல்லை. மின்சாரம் என்பது எலக்ட்ரிக்கல். யாரா சொல்லுங்க? எலக்ட்ரிக்கல். எல்லாமே எலக்ட்ரிக்கல். மின்சாரம் எரியுமா? எரியுமா? பேப்பர் மாதிரி எரியுமா? கேஸ் மாதிரி எரியுமா? ஸ்பார்க் ஆகும். ஸ்பார்க் ஆகி ஆஃப் ஆகிடும். அவ்வளவுதான் சொல்லணும். ஒரு மின்சாரம் தொடர்ந்து எரியாது. மின்சாரம் என்பது ஒரு எரியும் பொருள் இல்லை. ஏ கிளாஸ் பேப்பர் எரியுமா இல்லையா? பி கிளாஸ் லிக்விட் கேஸ் லிக்விட் எரிஞ்சிடும். டீசல் பெட்ரோல் எரியும். கேஸ் எரிஞ்சிடும். கெமிக்கல்ஸ் எரிஞ்சிடும். மின்சாரம் எரியவே எரியாது. ஒரு பேனல் போர்டுல ஃபயர் வந்திருக்கு. இப்போ நீங்க கரண்ட் சப்ளை ஆஃப் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா அங்க ஃபயர் இருக்கு. என்ன அர்த்தம்? அந்த பேனல் உள்ள இருக்கக்கூடிய இன்சுலேட்டரா இருக்கலாம், இல்ல ரப்பரா இருக்கலாம், இல்ல கேபிள் மேல இருக்கக்கூடிய இன்சுலேட்டரா இருக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அது அதர் கிளாஸஸ்ல வருது. அது ஏ கிளாஸ் இருக்கலாம், இல்ல பி கிளாஸ் இருக்கலாம். ஸோ மின்சாரம் அங்க இல்லவே இல்லை. அப்போ மின்சாரம் என்பது ஒரு எரியும் பொருள் இல்லை. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு? ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ், டி கிளாஸ் மட்டும் தான் அப்ரூவ் பண்ணிருக்கு. பட் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபயர் நம்ம ஏன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, எந்த ஒரு இடத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபயர் கிரியேட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் எதுவா இருந்திருக்கு? எலக்ட்ரிக்கல். உண்டாலிங்களா? ஒரு யூபிஎஸ் ஃபயர் ஆகுது. எதனால இருக்கு? கண்டினியூஸ் எலக்ட்ரிசிட்டி அங்க இருக்கு. லோட் ஆகுது, ஹீட் ஆகுது. ஃபயர் வர்றதுக்கு எரிபொருள், காற்று. மூணாவது என்ன தேவைப்படுது? வெப்பம். மூணாவது வெப்பம். அந்த வெப்பத்தை கிரியேட் பண்றது இந்த ஹீட். இந்த ஹீட்டை கிரியேட் பண்றது இந்த எலக்ட்ரிக்கல். அது யூபிஎஸ் இருக்கலாம், இல்ல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கலாம், இல்ல அயன் பாக்ஸ் இருக்கலாம், சுவிட்ச் போர்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஆம்ஸ் சுவிட்ச் நீங்க போட்டுருக்கீங்க. ஒரு சுவிட்ச் போட்டுருக்கீங்க, 5 சாக்கெட் போட்டுருக்கீங்க. யூஸ் பண்ணலாமா சார்? ஆஸ் பர் தி எலக்ட்ரிக்கல் ஸ்டாண்டர்ட். ஆம்ஸ் அதிகமா எடுக்கும். ஆம்ஸ் அதிகமா எடுக்கணும்னா ஹீட் ஜெனரேட் பண்ணும். ஹீட் ஜெனரேட் பண்ணதுக்கு என்ன ஆகும்? அந்த சுவிட்ச் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபயர் ஆகும். தட் இஸ் கால் இது மாதிரி தான் இந்த ஃபயர் ஏன் வருது? எலக்ட்ரிக்கல் வந்து ஹீட் ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம வீட்ல கூட என்ன பண்றோம்? ஒரு சுவிட்ச் வச்சு 4-5 யூஸ் பண்ணுவோம். அயன் பாக்ஸ்ல இல்ல சார்ஜ் போடுறது எல்லாமே அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். அப்போ இந்த அப்ரூவ்ட் கிளாஸ் ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ், டி கிளாஸ் மட்டும்தான். பட் நீங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணீங்க. ஃபயர் வரும்போது நம்ம கரண்ட் சப்ளை கட் பண்ணுவோம். கரண்ட் சப்ளை கட் பண்ணுவோம். அதான் வந்து எனி பிளேசஸ், அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலாக சரி, ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கரண்ட் சப்ளை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய ஒரு 40 பேர் 50 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கு கரண்ட் சப்ளை கட் பண்ணி தான் தீ அணைக்கணும்னு சொல்லியிருக்காரு. மற்ற யாராவது தெரியுமா? தெரியும். அவர் என்ன பண்ணுவாரு? தண்ணி எடுத்து வந்து ஊற்றிடுவார். அப்போ அந்த டேஞ்சர் ஜோனுக்கு போயிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல கரண்ட் சப்ளை கட் பண்ணிட்டு தான் தீ அணைக்கணும். பட் எல்லா டைம்ல கூட கரண்ட் சப்ளை கட் பண்ணிட்டு தீ அணைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. சம்டைம்ஸ் ஆள் இல்லாம போகலாம். சம்டைம்ஸ் கரண்ட் சப்ளை கட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஒரு பில்டிங் ஆஃப் பண்ண இல்லைங்களா? செப்பரேட் சுவிட்ச் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. இப்போ மெயின் பேனல் இன்கமர் பேனல்ல ஃபயர் ஆயிடுச்சு. அங்க நான் பங்கைக்கா ஆயிடும். அங்க போய் டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு அலோட் இருக்கா? இல்ல இருக்கா? இல்ல. யார் வரணும்? ஈபி வரணும். ஈபி எப்போ வருவாரு? 4 நிமிஷம் வந்து வராது. half an hour வந்து வராது. இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பட் இங்க ஜெனரல் நாலேஜ் என்ன சொல்லுது? இப்போ இந்த அப்சர்வேஷன் பண்ணுங்க. கரண்ட் சப்ளை எதுக்கு யூஸ் பண்ணலாம்? கரண்ட்டுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம் போட்டுருக்கு? பவுடர். எஸ். அது என்ன மீனிங் அப்படின்னு சொன்னாக்கா, கரண்ட் சப்ளை கட் பண்ணாமே நான் பவுடர் அடிக்கலாம், கரண்ட் சப்ளை கட் பண்ணாமே நான் CO2 அப்ளை பண்ணலாம்னு சொல்லுது. அதான் அர்த்தம். புரிஞ்சு? கரண்ட் சப்ளை இருந்தா கூட லைவ் எலக்ட்ரிக்கல் மேல பவுடர் யூஸ் பண்ணலாம். இது பேர் ட்ரை பவுடர். என்ன பவுடர்? ட்ரை பவுடர். அது நமக்கு மேல மின்சாரத்தை கடத்தாது. அப்போ அந்த பவுடர் யூஸ் பண்றது மூலமா தீ அணைச்சிடலாம், கரண்ட் சப்ளை ஆஃப் பண்ணலாம்னு பரவாயில்ல. அதான் புரிஞ்சுங்களா? இது வந்து நான் சொல்ற மாதிரி ஃபயர் வந்து எல்லா டைம்லயும் இப்படிதான் நம்ம எதிர்பார்க்கிறபடி வருமா? எல்லா இடத்துல கூட கரண்ட் சப்ளை கட் பண்ண முடியுமான்னு முடியாது. அப்போ கரண்ட் சப்ளை கட் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அப்போ நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது என்ன கலர்? ப்ளூ கலர். புரிஞ்சுங்களா? சோ வாட்டர் ரெட் கலர். என்ன யூஸ் பண்ண முடியும்? ஏ கிளாஸ். ஃபோம்
எல்லோ கலர் எங்க யூஸ் பண்ண முடியும்? A class, B class. பவுடர் ப்ளூ கலர் என்ன கலர் எங்க யூஸ் பண்ண முடியும்? காமனா எல்லா ஃபயருக்கும் யூஸ் பண்ண முடியும். CO2 BCE இந்த இது நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எதனா டவுட் இருந்தா கேட்கலாம்.